Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 25 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் என்னனாலும் பரவாயில்ல கேம் ஃபுல்லா நான் லாண்டே தீர்வேன் அப்படினு புரசாகி பாரா டாட்சியா சொன்னதுக்கு அப்புறம் வந்திருப்பான். இப்போ கேம்க்குள்ள டாட்சியா வந்துட்டு அவங்க கேப்டன் ஸ்கிரீனை வச்சு இந்த பக்கம் தப்பிச்சு வந்துறான். குரோக்கோ பட் அவன் கூட தான் வரான். அவன் கையில பால் வந்தோனே குரோக்கோவை அப்படியே ஃபேக் கட்டி ஏமாத்திட்டு முன்னாடி வந்துறான். இப்போவுமே காகமி முன்னாடி நிக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணாவே ஜம்ப் பண்ணிடுறாங்க. எனக்கு இத ஒத்துக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல தான். இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ ரொம்பவே அமேசிங் தான் டைகா. நம்மளோட பேட்டில் முடிஞ்சு போச்சு. கிளியராவே அதுல தெரிஞ்சு போச்சு. நான் தான் தோத்துட்டேன். ஆனா இந்த கேமை பொறுத்தவரை நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்சியா ஷூட் பண்ணாம பாஸ் கொடுத்துறான் முரசாகி பாராக்கு. முரசாகி பாரா ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வரும்போது காகமி ஒத்த கையை வச்சு தடுக்கிறான். எனக்கும் தோக்குறது சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நாங்க இந்த இடத்துல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா லாஸ்ட் மொமெண்ட்ல அப்படியே பாஸா கொடுத்துறான் டாட்சியா கிட்ட. அந்த பால டாட்சியா டக்குன்னு காகமி அவர்களுக்கு ஷூட் பண்ணி முடிச்சிடுறான். அப்ப காகமி வந்து இசுகி கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு பேசுறான். அடுத்து பார்த்தா யோசன் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா காகமி இந்த வாட்டி பாயிண்ட் கார்டா வந்து நிக்கிறான். என்னடா மாறி மாறி பாயிண்ட் கார்டு பொசிஷன் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் கேக்குறான். காகமி நேரா அப்படியே முரசாகி பாரா கிட்ட வந்து நேரா டக்குன்னு பாஸ குரோக்கோ கிட்ட கொடுத்துறான். குரோக்கோ அவனோட மிஸ்டைரக்ஷன் மூலமா செம்ம ஃபாஸ்டா அந்த பால பேஸ்கெட் கிட்ட அனுப்பி விட காகமி அந்த பால அப்படியே ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்து காகமி வந்துட்டு அப்படியே பால இசுகி கிட்ட கொடுக்குறான். இசுகி ஷூட் பண்ண வரும்போது முரசாகி பாரா வந்து மறைச்சு நிக்கிறான். அந்நியர இசுகி அவனோட ஈகிள் ஐயை யூஸ் பண்ணி பால காகமி கிட்டே கொடுத்துறான். காகமிக்கு முரசாகி பாரா ஜம்ப் பண்றான். பட் இருந்தாலும் காகமி அதுக்குள்ள ஷூட் பண்ணிடுறான். இப்ப கேம்ல இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. காகமி இந்த பக்கம் பக்காவா ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த பக்கம் முரசாகி பாரா டாட்சியா ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ல இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. யோசன் 72 சைரின் 68 சொல்லிட்டு இருக்குது. அப்போ சைரின் டீம் வந்துட்டு ஒரு சப்ஸ்டிட்யூட் சேஞ்ச் பண்றாங்க. என்னடா எல்லாரும் மூஞ்சி இருண்டு போன மாதிரி கிடக்குது. கேம் கிட்டத்தட்ட முடிய போகுது. சோ ஃபன் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கியோசி ஒரு என்ட்ரியை போடுறான். டாட்சியாவே மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இவனதான் முரசாகி பாரா பிசிக்கலாவும் மென்டலாவும் நல்லாவே டெஸ்ட்ராய் பண்ணி விட்டானே. அப்படி இருந்து இவன் உள்ள வந்திருக்கான் பாரு. இவன் அயன் காட்டுன்னு சொல்லிட்டு சும்மாலாம் ஒன்னும் சொல்லல போல அப்படின்ட்டு டாட்சியா நினைச்சிட்டு இருக்கான். இப்போ கேம் வந்துட்டு பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அந்நியாரம் அவன் டீம் பிளேயர் வந்துட்டு பால டாட்சியா கிட்ட கொடுக்குறான். அந்நியாரம் காகமி அவனுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். சோ டாட்சியா வந்துட்டு வழக்கம் போல அவனை ஏமாத்திட்டு முரசாகி பாரா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். முரசாகி பாரா ஷூட் பண்ண வரும்போது காகமி வந்து ஜம்ப் பண்ணிடுறான். அப்ப வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா பின்னாடி மறுபடியும் டாட்சியா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆனா இந்த வாட்டி ஒரு ஷாக்கு அந்த இடத்துல கியோசி நின்னுகிட்டு இருக்கான். என்னைய காகமியை தவிர வேற யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாட்சியா வந்துட்டு மறுபடியும் அவனோட மிராஜ் ஷாட் கேம் பண்றான். இந்த வாட்டி இவனால கண்டிப்பா ஷூட் பண்ண முடியாது. நம்ம காகமி மாதிரி அவன் 2 வாட்டி ரிலீஸ் பண்றப்பையும் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அவன் எப்ப ரிலீஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெடிக்ட் பண்ணிட்டாலே போதும். அந்த லாஸ்ட் மொமெண்ட் வரை யோசிச்சு பிரெடிக்ட் பண்ணக்கூடிய ஆளு தான் நம்ம கிட்ட இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கியோசி நினைக்கிறாங்க. சோ கியோசி தான் இதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆளு. கியோசி வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்கு ஏத்த மாதிரியே ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா டாட்சியாக்கு மட்டும் தான் நல்லாவே தெரியுது அவன் ஃபேக் காட்டியிருக்கான்னு சொல்லிட்டு. இது ஒரு நார்மல் பிளேயரா இருந்தா கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் இப்ப ஃபர்ஸ்ட் பால்லே ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்சியா நினைக்கிறான். இப்ப டாட்சியா அவனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்லயே பால ஷூட் பண்ணிட்டா அப்படின்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர் நினைக்கிறான். இந்த கேம் இங்கே முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் நினைக்கிறான். அவன் பால ரிலீஸ் பண்ணும்போது தான் கியோசி வந்துட்டு சொல்றான் நீ இதுல வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பிரெடிக்ஷன் எப்பவுமே சக்சஸ்ஃபுல் ஆகாதுதான். அதனால தான் நான் தோக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் செகண்ட் ரிலீஸ்ல மட்டும் தான் அவனை டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் பால ரிலீஸ் பண்றப்போ அவனோட ஜம்ப் ஹையஸ்ட் லெவல்ல ரீச் பண்ணிருக்க மாட்டே. which means ஷார்ட்டான பிளேயரால கூட அதை ஈஸியா தடுக்க முடியும் அப்படினு கியோசி சொல்றான். அந்நியாரம் பார்த்தா ஹியூகா வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அந்த பாலே தட்டி விட்டுட்டு போயிடுறான். அந்த பால குரோக்கோ எடுத்து இசுகி கிட்ட தூக்கி கொடுத்துறான். அவங்கள ஸ்கோர் பண்ண விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் கத்திக்கிட்டு இருக்காங்க. பால இசுகி வந்துட்டு காகமி கிட்ட கொடுத்துறான். காகமி வந்துட்டு இந்த வாட்டி அவுட் சைடுல இருந்து லாங்கா ஷூட் பண்றான். பட் அந்த பால் பாஸ்கெட் குள்ள விழாம வெளிய வருது. அவங்க டீம் பிளேயர்ஸ் ரீபவுண்ட் ஆறதுக்குள்ள கியோசி அவனோட வைஸ் கிளாவ போட்டு பால பிடிச்சி ஹியூகா கிட்ட கொடுத்துறான். ஹியூகா அவுட் சைடுல இருந்து 3 பாயிண்டர் எடுத்து கொடுத்துறான். இன்னும் கேம்ல வெறும் 20 செகண்ட் இருக்குது. சரி டீம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கம்மியா இருக்காங்க. அப்ப பார்த்தா முரசாகி பாராவோட கண்ணுல ஏதோ ஒரு ஃபிளாஷ் லைட் அடிக்குது. என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜோன்ல என்டர் ஆக போறான் முரசாகி பாரா. பால் வந்துட்டு இப்ப அவங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அதனால எங்கிட்டமே மூவ் பண்ண முடியல. அவங்க கேப்டன் வந்துட்டு பால வாங்கி சட்டுன்னு தூக்கி டாட்சியா கிட்ட தூக்கி கொடுத்துறான். டாட்சியா அப்படியே ஹியூகாவை ஃபேக் கட்டிட்டு காகமி ஜம்ப் பண்ணும்போது அவனே ஏமாத்திட்டு பால முரசாகி பாரா கிட்ட தூக்கி கொடுத்துறான். நானே இந்த கேமை முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா ஷூட் பண்ண வர அந்நியாரமும் காகமி வந்து ஜம்ப் பண்றான். ரெண்டு பேருமே அவங்க 2 கையை வச்சு அமுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காகமியால முட்டு கொடுக்கவே முடியல. இவனுக்கு எங்க இருந்து திடீர்னு இவ்வளவு பவர் வந்தது? எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறானே. இப்படியே போச்சுன்னா நல்லதுக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா காகமிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கியோசி வந்து அவன் கையை கொடுத்து தள்ளுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பால அவனை ஷூட் பண்ண விடாம அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அந்த பால ஹியூகா எடுத்துட்டு வாங்க கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அந்நியாரம் முரசாகி பாரா பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் எப்படி அதுக்கு சாத்தியமே இல்லையடா, எந்த மனுஷனால இவ்வளவு ஸ்பீடா வரவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா செம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அப்பதான் காகமி கீசே அவுமினே எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க முரசாகி பாரா ஜோனுக்குள்ள என்டர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. காகமியால சுத்தமா முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் லாஸ்ட் டிராப் வர என்னோட கடைசி சொட்டு வர என்னோட டீமுக்காக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்துகிட்டு இருக்கான். டீம்ல இருக்க எல்லாரோட நம்பிக்கையையும் ஒரு ஏசா சமந்து வர வேண்டியது என்னோட கடமை தான். எனக்கு என்ன ஆனாலும் சரி என்னோட லிமிட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி வேற லெவல்ல ஜம்ப் பண்றான் லெஃப்ட் ஹேண்ட்ல பால் வச்சுக்கிட்டு. அப்பதான் அலெக்ஸ்மே நினைக்கிறான் நான் சொல்லி கொடுத்தது இப்ப அவன் ட்ரை பண்ண போறான். இப்ப அவன் ஜோன்ல இருக்கறனால ஒருவேளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறா. இது வந்துட்டு ஒரு அன்ஸ்டாப்பபிள் பவர். இதுக்கு பேர் வந்துட்டு மீடியோ ஜம்ப் அப்படின்ட்டு சொல்றா. காகமி வந்துட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பால வேற லெவல்ல தூக்கி போறான் செம்ம பவரோட. எல்லாருக்குமே செம்ம சாக்கு. சைரன் பிளேயர்ஸ்லாம் சூப்பரா நம்ம கம்பேக் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்தோஷமா. கேம்ல இன்னும் 4 செகண்ட் தான் இருக்குது. அந்நியாரம் முரசாகி பாரா டக்குன்னு திரும்பி ஓட ஆரம்பிச்சிடறான். டாட்சியாவும் பால தூக்கி முரசாகி பாரா கிட்ட கொடுத்துறான். இதுக்குமே வந்து காகமியை கூப்பிடுறான். பட் காகமியால எந்திக்கவே முடியல. அப்படியே அங்க உட்கார்ந்துடுறான். நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே பதறிடுறாங்க. போச்சுரா சோலி முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்நியாரம் முரசாகி பாராவும் ஜம்ப் பண்ண வரான். பட் அவனோட கால அப்ப கோஆபரேட் பண்ணல. அவனால சுத்தமா ஜம்ப் பண்ண முடியல. டாட்சியாவுமே அப்பதான் நினைக்கிறேன் கியோசி பாயிண்ட் கார்டா வந்ததுக்கு அப்புறம் முரசாகி பாரா எக்கச்சக்க ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட முட்டியால இந்த வலியை தாங்கிக்கவே முடியல போல அப்படின்ட்டு
சொல்லிட்டு டாட்சியா நினைக்கிறேன். என்ன ஆச்சு, என்னோட காலுக்கு ஹூப் எனக்கு முன்னாடி தான் இருக்குது, என்னால ஜம்ப் பண்ண முடியல, நின்னாது நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு ஷூட் பண்ண ட்ரை பண்றான் முரசகி பாரா. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, இது சத்தியமா எங்களோட லிஸ்ட்லயே கிடையாது, இது எங்க இன்டென்ஷனே கிடையாது, இது எங்களோட சீனியர்ஸ் கியோஷி எல்லாருமே ஆசைப்பட்டதுக்கான ரிசல்ட், அதனாலதான் நான் இதை இங்கேயே முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா நின்னு ஷூட் பண்ண வரும்போது குரோக்கோ ஜம்ப் பண்ணி அந்த பாலை தட்டி விட்டுறான். இப்போ டைமுமே அப்படியே 1-0 அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஜப்பான்ல பெஸ்ட் டிஃபென்சிவ் டீமான யோசன் டீம் செரின் டீம் வின் பண்றாங்க. அப்பதான் கீசேவா அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், குரோக்கோக்கு முரசகி பாரா ஜம்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்குது, இருந்தாலும் அவன் ஜம்ப் பண்ண மாட்டான் அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் இருந்தது. அப்படி இருந்தும் கூட குரோக்கோ கொஞ்சம் கூட தயங்காம அவனை பிளாக் பண்றதுக்காக ஓடி போனான். இவனுக்கு எல்லாம் உண்மையிலேயே கிவ் அப் பண்றதுன்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கீசே குரோக்கோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு டீம் பிளேயர்ஸும் கை கொடுத்துக்கிறாங்க. நேரா டாட்சியா காகமி ரெண்டு பேரும் பேசுறாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான், நீ என்னை வின் பண்ணிட்ட, அதனால இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாட்சியா சொல்றான். ஆமா அது எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் கியோசி நேரா முரசகி பாரா கிட்ட போறான். நமக்கு அடுத்துமே டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முரசகி பாராவுமே வந்துட்டு இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் பாஸ்கெட் பால் குவிட் பண்ண போறேன், நான் டாட்சியா என்கிட்ட கேட்டுக்கிட்டானேன்றதுக்காக இந்த கேமே ஃபுல்லா விளையாண்டேன், இதுல ஒன்னும் ஃபன் எல்லாம் இல்லவே இல்ல, ஆல்ரெடி பாஸ்கெட் பால் எனக்கு போதுமான அளவு போர் அடிச்சு போச்சு, இப்ப நான் தோக்க வேற செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் குவிட் பண்ண தான் போறேன் அப்படின்ட்டு முரசகி பாரா கிளம்பிடுறான். அவன் போறப்ப அப்படியே கியோசி அவனை பார்த்துட்டு நீ உண்மையிலே அப்படி ஃபீல் பண்ணனா அப்படின்னா நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு முரசகி பாரா எதுவுமே பேசாம போயிடுறான். காகமியும் வந்துட்டு ஒருவேளை அவன் குவிட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவன் சொல்ற அளவுக்கு ஒன்னும் அவன் பாஸ்கெட் பால் வெறுக்கிறவன் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு குரோக்கோ சொல்றான். முரசகி பாரா அப்படியே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி டாட்சி வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கேம்ல வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றான். வாய மூடு, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல நான் குவிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி பேசுறான் முரசகி பாரா. நீ உண்மையாவே தான் சொல்றியா, ஆனா உன்னை பாக்குறப்ப எனக்கு என்னவோ அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டாட்சியா சொல்றான். அப்பதான் முரசகி பாராவோட ஃபேஸ பார்த்தா அப்படியே அவன் ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்கான். அவங்க கேப்டனுமே அவன் தலையில கை வச்சுட்டு இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது, நீ ஒண்ணு நினைக்காத அப்படின்ட்டு சொல்றாங்க. அவன் அவரோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டே போங்க போங்க அப்படின்னு கை வச்சு சொல்லிடுறான். பாஸ்கெட் பால அதிக லெவல்ல லவ் பண்ணா மட்டும் தான் ஜோனுக்குள்ள என்டர் ஆகவே முடியும், அதனால முரசகி பாலா வர என்டர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்ட்டு மோமோய் சொல்றான். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், பட் அவன் ஜோன்ல என்டர் ஆயிருக்க அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றான். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிகாவுமே வந்துட்டு இப்ப அடுத்து நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் நமக்கு நாளைக்கு ஆப்போனன்ட், வாங்க போய் மேல இந்த கேமை பாப்போம் அப்படின்ட்டு சொல்லி கூட்டு போறான். ஒரு பக்கம் பார்த்தா மிடோரிமா ஆகாஷி ரெண்டு பேரும் முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா செமிஃபைனல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடக்க போகுது. செரின் டீம் இப்ப செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க, அவங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்ல தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இப்ப கீசேவோட டீம் தான் கோர்ட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்காங்க. குரோக்கோ போகும்போதே கீசே நான் உனக்காக செமிஃபைனல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றேன். தோ நீங்க போங்க சொல்லுங்களா, பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்ப அப்படியே செரின் பிளேயர் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்ப குரோக்கோ வந்து காகமியை கூப்பிடுறான். எனக்கு இப்ப ரொம்பவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு குரோக்கோ சொல்றான். எதுக்குடா, அதான் நம்ம கேம்ல வின் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஆனா உங்களோட ப்ராப்ளம் டாட்சியாக்கும் உனக்கும் இருக்கிற ப்ராப்ளம் அது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் இப்ப முக்கியமே இல்லடா, நம்ம இப்ப ஜெயிச்சிருந்தாலும் தோத்திருந்தாலும் அவன் எப்படி என்னோட பிரதரா இருக்க போறது கிடையாது, அப்புறம் என்ன அப்படின்ட்டு காகமி சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலே முட்டா பயலடா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். இதை கேட்டு காகமிக்கு கடுப்பாகுது. அந்நேரம் குரோக்கோ வந்து அவன் கையில இருந்து அந்த செயினை மறுபடியும் காட்டுறான். டேய் நான் தான் இதை உன்னை தூக்கி போட சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஆனா நீ சொன்னது என்னை தூக்கி போட அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, நீயா திரும்ப கேட்கிற வரை என்கிட்ட இதை தராது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா அப்படின்ட்டு குரோக்கோ சொல்றான். இன்னொரு பக்கம் டாட்சியா அலெக்ஸ் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் வந்துட்டு நல்ல க்ளோஸ் கேம் விளையாண்ட டாட்சியா அப்படின்ட்டு சொல்றா. அப்போ டாட்சியாவுமே வந்துட்டு என்னை மன்னிச்சிரு நான் அப்படி பேசினதுக்கு அப்படின்ட்டு சொல்றான். பரவாயில்ல விடு, இது ரொம்பவே அமேசிங்கான ஒரு கேமா தான் இருந்தது, நான் இந்த ஜப்பானுக்கு ட்ரிப் வந்தது ஒரு ஒர்த்தான ஃபீலா தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அலெக்ஸ் சொல்றா. அப்போ குரோக்கோ வந்துட்டு நீ எப்படி இப்ப ஃபீல் பண்றன்றதை நான் மறக்கவே மாட்டேன் காகமி, ஆனா யார் சொன்னா நீங்க ஒரு நல்ல ரைவல்ஸாவும் இருந்துகிட்டு நல்ல ஒரு பிரதர்ஸாவுமே இருக்கலாமே, நான் மட்டும் இப்ப உன் இடத்துல இருந்திருந்தேன்னா நான் இதை இப்படி எல்லாம் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ட்டு குரோக்கோ சொல்றான். இதை கேட்டுட்டு காகமியுமே குரோக்கோட கையில இருந்து அந்த செயின் எடுத்துட்டு தேங்க்ஸ் ரா குரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாட்சியாவை பாக்குறதுக்கு ஓடி போயிடுறான். குரோக்கோக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே ஃபீல் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடு இல்ல இந்த ஒரு சீசனையுமே முடிக்கிறாங்க. அடுத்த சீசன்லயுமே இதே மாதிரி இன்னும் பயங்கரமான மேட்சஸ் காத்துக்கிட்டு இருக்க போது. இந்த சீசன்ல 2 மேட்ச் தான் பெரிய மேட்சஸ் நடந்திருக்கும், அடுத்த சீசன்ல அப்படி கிடையாது, ஒரு 4-5 கிடக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.